ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். 21/8/2023 27/8/2023 வரை உண்டான நாட்களில் என்னென்ன பலன்கள் இந்த மேஷம் முதல் மீனம் வரைன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஏதாவது மாறுதல்கள் இருக்கா கிரகங்கள்லன்னு பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தின் விசேஷ நாட்கள் என்னென்னு பார்ப்போம். பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள், சந்திராஷ்டம ராசிகள் எந்தெந்த ராசிக்கு வருது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல கோல்சாரம். இந்த வாரத்தில் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் மேஷ ராசியில் குரு பகவானும் ராகு பகவானும், சிம்ம ராசியில் சூரிய பகவானும் புத பகவானும், கடக ராசியில் சுக்கிர பகவான் வக்கரகதியில் இருக்கார், செவ்வாய் பகவான் கன்னியா ராசியில் இருக்கார், சப்தமத்தில் துலா ராசியில் கேது பகவானும், சனி பகவான் வக்கரகதியில் கும்பத்தில் இருக்கார். வக்கரகதியில் 24/8/2023 அன்னைக்கு கும்பத்திலிருந்து மகரத்திற்கு போறார் வக்கரகதியில். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் வக்கர சுக்கிரன் வக்கர சனி பகவானை ஒருவருக்கொருவர் பார்க்குறான். அதாவது சமசப்தம பார்வை இருக்கு. அது ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமேனா 21/8/2023 அன்னைக்கு கருட பஞ்சமி, 22ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம், லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளுக்கு பானகம் அம்சம் பண்ணிட்டு வர்றது பெரிய விசேஷம். செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சரி, இன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் 22ஆம் தேதி. அதை தவிர 22ஆம் தேதி சஷ்டி விரதம். சஷ்டிகள் விரதம் இருந்தால் குழந்தை பிராப்தி ஏற்படும் அப்படின்றது ஒரு விஷயம். முருகப்பெருமானுக்கு சஷ்டி விரதம் கடைபிடிக்கிறது வழக்கம். இந்த சஷ்டி விரதம் 22ஆம் தேதி வருது. 23ஆம் தேதி அதாவது புதன்கிழமை பார்த்தேனால் வாஸ்து நாள், வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் மத்தியானம் 2:31 4:01 வரலும். அதாவது 2:31 PM to 4:01 PM புதன்கிழமை வாஸ்து பகவான் கண் விழிக்கிறார். வாஸ்து கண் விழிப்பின் சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கே வாஸ்து பகவான் 8 முறை தான் கண் விழிப்பார். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஏகாதசி, சர்வ ஏகாதசி. சனிக்கிழமை அன்னைக்கு ஆவணி மூலம் 26ஆம் தேதி ஆவணி மூலம் ரொம்ப விசேஷம். சிவபெருமானுக்கு ஒரு விசேஷமான ஒரு தினமாக கொண்டாடப்படுகிறது. 24ஆம் தேதி பார்த்தாலேனா அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு 24ஆம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மகரத்திற்கு வக்கரகதியில பெயர்ச்சியார். ரிட்டார்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது வக்கரகதியில பெயர்ச்சியார், வக்கரகதி அடைகிறார். அதனால அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய நவகிரக, அதாவது சிவன் கோவிலோ இல்லை பெருமாள் கோவிலோ நவகிரக சன்னதி இருந்ததே ஆனால் அங்கே போய் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, எழுதீபம் ஒன்று ஏற்றிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சரி, இந்த வாரம் யார் யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போம். கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கு, மீனராசிக்காரர்களுக்கு, மேஷம் மற்றும் ரிஷபம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் இருக்கு. இப்போ ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை உண்டானத பலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரத்திற்கான 21/8/2023 முதல் 27/8/2023 வரை உண்டான பலன்களை பார்க்கலாம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ஏன்னா புத பகவான் 3ஆம் இடத்துலேருந்து சூரிய பகவானோட சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த மாதத்தில் பெரிய ஏற்றங்கள், எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும். அதுவும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் ஆவணி மாதம் வேறு நிச்சயமாக திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது, கவலைப்பட தேவையில்லை. அதுவும் கேது பகவான் இவ்வளோ நாளாக இருந்து அபாஷன்லாம் ஆயிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இப்போ அதிலிருந்து கொஞ்சம் நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படும். ஆண்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 3ஆம் இடத்துல
சூரிய பகவான் ஆட்சி பெற்று போகிறதுனால கண்டிப்பாக அவர்களுக்கு வந்து கவுன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இளைய சகோதரம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த வாரம் பார்த்தாலே உங்களுக்கு வந்து திருமணத்திற்கும் சரி, தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்குது. தொழிலில் பார்த்தாலேயானால் புதிய தொழில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த புதிய தொழில் மூலியமாக பணவரவு அபரிமிதமாக இருக்கும். எதை தொட்டாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் வந்து உங்களுக்கு இருக்குது. சரி, இந்த வாரம் 21/8/2023 27/8/2023 வரை உண்டான வாரத்தில் பார்த்தாலேனா சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர்னு சொல்கிறவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் 21ஆம் தேதி மதியம் ஒரு 3:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பம் சுகம் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியே 4ஆம் இடத்துல இருக்கிறதும் 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். சில செலவுகள் குடும்பத்துக்குன்னு பண்ணுவீங்க. அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 2-5 பரிவர்த்தனை வருது. நல்ல ஒரு ஏற்றமான பரிவர்த்தனை. திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் ஏற்படும். ஏன்னா 5ஆம் அதிபதியும் ஆட்சி பெற்றதற்கு சமம், 2ஆம் அதிபதியும் ஆட்சி பெற்றதற்கு சமம். ஏன்னா 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான். அவர் வந்து 21ஆம் தேதி மதியம் ஒரு 3:30 மணியிலிருந்து 23ஆம் தேதி ராத்திரி ஒரு 11:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் கண்டிப்பாக இந்த ஐவிஎஃப் இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஐவிஎஃப் அதெல்லாம் பண்ணிக்கக்கூடி ரொம்ப நாளாக வந்து திருமணம் ஆகி அவர்களுக்கு குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படும். ஏன்னா சுக்கிர பகவான் 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று போகிறார். அதாவது புத்திர காரகனும் சரி புத்திர ஸ்தான அதிபதியும் சரி ஒருவருக்கொருவர் பார்க்குறது ரொம்பவும் விசேஷம். கண்டிப்பாக இந்த வாரத்தில் வந்து குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகும்பொழுது அதாவது 23ஆம் தேதி ராத்திரியிலிருந்து 26ஆம் தேதி அதிகாலை வரலும் அங்கே இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு 24ஆம் தேதி அன்னைக்கு சனி பகவான் 8ஆம் இடத்துல வரார், வக்கரகதியில் வரார். அதனால் பயப்பட வேண்டாம். என்ன சாமி திருப்பியும் வந்து 8ஆம் இடத்துல சனி பகவான் வந்துட்டாரே, என்ன இது இப்படி இருக்குது திருப்பியும் அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. இது வந்து ஒரு 2-3 மாதம் தான் அங்கே இருப்பார். அதனால் புதிய முயற்சிகளில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. தொழிலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. வண்டி வாகனங்கள் போகிறதுல கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. இந்த ஏதாவது தேவையில்லாத பழக்கங்களில் ஈடுபடாதீங்க. அது வந்து நல்லதை கொடுக்காது. உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார். அதாவது 26ஆம் தேதி அதிகாலையிலிருந்து 28ஆம் தேதி காலை வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள், குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி ஏற்படும். தொழில் அபரிமிதமான பணவரவு இருக்கும். அதுவும் சாஃப்ட்வேர் சைடில் இருக்கிறவா, வெளியூர் வெளிமாநிலத்துக்கு பார்த்து கொண்டிருக்கவாளுக்கெல்லாம் வெளிநாடு போகக்கூடிய யோகம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். திடீர் பணவரவு வரும். இந்த ஷேர் மார்க்கெட்டில் திடீர்னு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல ராகு பகவான் வேறு இருக்கார். நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக சந்தோஷமான வாரமாக இந்த வாரம் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, கோதண்டராம சுவாமி கோவில் இதுக்கு போயிட்டு வாங்க, மதுராந்தகம் போயிட்டு வாங்க. பெரிய ஏற்றமும் மதுராந்தகர் ராமர் சன்னதியை சேவிச்சுட்டு வாங்க. பெரிய ஏற்றமும் மாற்றமும் நல்லபடியாக இருக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.